இலங்கை விடுத்து பாதாள இலங்கை வந்திருக்கிறேன். தம்பி என்று சொல்லிக்கூடிய மயில் ராவணன் எடுக்கிறேன். அன்னார் வந்திருக்கிற சொன்னியா? சொன்னீங்க. இந்த பாதாள இலங்கைக்கு என்ன தேடி இறக்கக்கூடியவர்கள் தேவர்கள் மூவர்கள் அஷ்டதிக்கு பாலர்கள் நாமதான் நட்சத்திர அடைக்க ஒடுக்கம் செய்து 8 திக்கு பாலர்களை யமன் வரையின அடக்க செய்தான்னா இந்த சரிய வர சரியனை அடுத்தவனை புடுறான்னா பிடிப்பான். இந்த சந்திரனை அங்கே இருறான்னா இருப்பான். இந்த சூரியனை வளர்றான்னா நிற்பான். மாறி உன் தம்பி மயில்ராவணனை தேடி இந்த பாதாள இலங்கை வந்து இருக்கிற காரணம் என்னன்னா எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் என்னவென்று சொல்வேன்.
உன்னிடத்தில் இருந்ததோ வானர் சேனைகள், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வீரப்படைகள், அந்த ராமனிடத்தில் இருந்தது வானர் படைகள். அந்த வானர் படையிடத்திலே சென்று இந்த வீரப்படைகள் போர் வைத்து போனது. போர்வடைந்து அடுத்து தம்பிமார்களை பறி கொடுத்து விட்டேன் இந்த ராமனால. தம்பி அண்ணா, முன்னே 1000 முகம், பின்னே 1000 முகம், அண்டபுவனமும் ஆயத்துறந்தால் இந்த மூலவர ராட்சதர்கள் அடங்காத இருக்கக்கூடிய அசுரர்களை யார் கொன்றார்? இந்த ராமன் கோதண்டத்தினால். ராமன் கோதண்டத்தால மாட்டார்களா? தம்பி 6 மாத உணவு எனதன்னையன் சின்னண்ணா, 6 மாதம் சாப்பிடுறது, 6 மாதம் நித்திரை தூக்கம், 6 மாத தூக்கங்கள். என்னுடைய சின்னண்ணா விட்டு தான் நசுக்கிட்டு போன எல்லாம் வானர் படி. தம்பி உன்னுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய கும்பகர்ணன் சென்றால் கும்பகர்ணன் மடித்து விட்டான். அவனே மடித்தான். கண்டிப்பாக சின்னண்ணா மடித்தான், மடித்து விட்டான். இருக்கக்கூடிய எனதண்ணன் மகன் மேகநாதன் இந்திரனை ஜெயித்தவன். என்னை போல மந்திரஜாலம் தந்திரஜாலம் கூடுவிட்டு கூடுமாறக்கூடிய மேகநாதன் இந்திரனை ஜெயித்த பிறகு அவனுக்கு இந்திர ஜெய் ஆதிசேஷன் மகளையே சிறைசாலையில போட்டு திருமணம் செய்தவன் நீதான். என் அண்ணமாக இருக்கிற வரைக்கும் உனக்கு மகன் என்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் சேர்த்து சென்றான், போர் செய்தான். அந்த ராமர் கோதண்டத்தால் மடிந்து விட்டான். லட்சுமணன் கோதண்டத்தால் மடிந்து விட்டான். இந்த லட்சுமணன் கோதண்டத்தால் கண்டிப்பாக என் மகன் மாட்டான், மடிந்து விட்டான். ராமனுக்கு உனக்கு யுத்தம் நடந்தது. அந்த உத்திய நேரத்திலே அந்த ராமனாகப்பட்டவன் தெரிவிக்கிறான், அடியே இலங்கை மன்னா, இலங்கைக்கு மன்னன், அந்த 10 சரம் இருக்கிறது, கருவத்தோடு அழிந்தாய், 9 சரம் அறுந்து விட்டது, ஓர் சிரத்தோடு இருக்கிறாய். உன்னுடைய ஓர் சிரத்தில் உன்னை போர் செய்ய வேண்டுமானால் உன்னுடைய அம்பாயுதம் கிடையாது, உனக்கு வீரம் இருந்தாலும் போர் செய்ததற்கு தகுதி கிடையாது. இன்று போய் நாளை வா. உன்னை இழிவுபடுத்தினான். இழிவாக பேசினான். போல் ஒட்ட ஜான் இல்லாத இந்த மானிட பிறவியாக பிறந்து இந்த மானிட பையன் ராமனுக்கும் உனக்கும் யுத்தம் நடந்தது நேற்று தினத்திலே நடக்கின்ற போது ராமகோதண்டத்தை விடுகின்ற போது அதனாலே நீ நராயுதபாணியாக நின்றாய். ஓர் இலங்கைக்கு வேந்தன், இலங்கை ஈஸ்வரன் என்று நராயுதபாணி இருக்கிறாயே, உனக்கு உயிர் வச்ச கொடுக்கிற என்னைக்கு போய் பொழிச்சுக்கோ நாளைக்கு கிரிஞ்சிட்டு கண்டிப்பாக. அப்படியா? அதனால சொன்னானா அண்ணா தம்பி பைரவனா? ஆமா, சரி விட்டு சொன்னானா? கண்டிப்பாக தெரிவிக்கிறான். விட்டு இன்னைக்கு போ நாளைக்கு வா, இன்று போய் நாளை வா, இல்லன்னா சீதை விட்டு என்றான். சீதை விட்டு அண்ணா அண்ணா அவன் உன்னை வாட்டி விட்டானா? கண்டிப்பாக.
இருக்கானா ஆமா அவனா நான் பாக்குறேன் தம்பி என்னை இழைத்த பிறகு அசிங்கப்படுத்தின பிறகு அந்த ராமனா நீயா அண்ணா வெற்றி உழுதாகட்டும் 10 சிரத்திலே 9 சிரத்தை இந்த இருக்கக்கூடிய இந்த வானர கூட்டத்திற்கு சேர்ந்தவர் மாறி தம்மை சுந்தரி மகிழ்ச்சி விட்டான் இருப்பதோ ஒரே சரம் இருக்கிறது நான் இந்த நேரத்தில் அவன் இடத்துல போர் செய்வதும் வெல்வதும் போயிட்டான் ஆமா நான் புறப்படுகிறேன் வெற்றி உழுதாக இரவு ஜாம வேளை யார் புறப்படுகிறேன் நான் போகுவது அங்க வந்து உத்தம் செய்யக்கூடிய இடம் இலங்காபுரி கடலுக்கு பாளையம் கட்டி கடந்துமே கடலை தாண்டி ஒரு குடிசையில் கூடாரம் அடித்து அங்க ரணமுக சண்டை நடக்கும் இந்த ரணகளத்தில் கூடாரம் இருப்பார்கள் இந்த இரவு பகல் இரவு ஆனா நித்திரை புரிவான் ராமனோ லட்சுமணனோ நித்திரை புரிவார்கள் அவங்கள நிமிஷத்தில நான் கொண்டாடுவேன் அது எங்க கொண்டு போய் எங்க பலி கொடுக்கறன்னு பிறகு நடக்க சொல்றேன் அபாலிக்கா சொல்லிக்கோ இப்போ நான் எங்க போனேன் இருக்கக்கூடிய அண்ணா இருக்கும் இடம் இலங்காபுரி இந்த வானரட்டம் எங்க அண்ணாவுக்கு நடந்த யுத்தம் இந்த மாநில பசங்களுக்கு நடக்கக்கூடிய யுத்தம் அமோகமான யுத்தம் ரணகள பூமி அங்கே நான் புறப்படுகிறேன் அவன் எங்க உறங்குகிறான் அவனுக்கு எங்க குலத்தை விட்டு குலம் மாறி போனவனே பாதுகாப்பு யாரு விபூஷணனா ஜாதி மதம் கட்டவன் ஜாதி மதம் கட்டி விட்டு குலம் மாறி அங்கே நின்று குலத்தை கடிக்க வந்த கோடாரி காப்பாக இந்த மாநில பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த பையனோ யாரு விபூஷணன் இவன் அறிவிகளை சொல்லி சேனா சைந்தரம் எல்லாம் படைகளெல்லாம் அடிச்சான் கருத்து இவனது சொல்றது அவங்களுக்கு இவன் வழிமுறை சொல்லலன்னா அவனை ஜெபிக்க முடியாது தெரியவே தெரியாது இந்த நாயிதான் அங்க போய் அதிகாரம் ஆயிட்டான் அதனாலே நான் எங்க போகணும் இலங்காபுரி புறப்படுகிறேன் அதனாலே இந்த வார்த்தை இந்த பாதாள இலங்கை விடுத்து நான் எங்க போகணும் இலங்காபுரி போகணும் எனக்கு மனைவி இருக்கிறா எங்கன்னு தெரியாது கொண்டாடி தெரியாது கொண்டாடி எடுக்கணும் தெரியும் என்ன டெய்லி நைட்ல வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி சொல்றேன் வாசப்பட்ட நாய் மாதிரி அதிவர்ணமாலை அதிகமா அதிவர்ணமாலை மன்னர் இலங்கை ஆளக்கூடிய பாதாள இலங்கை ஆளக்கூடிய எல்லாம் போடுறாங்க மாலை செத்து போன சொந்தக்காரன் போடுறாங்க மேல அவளுக்கு மாலை அப்பேற்பட்ட அழகுடைய அதிவர்ண மாலை மன்னர் மயில் ராவணன் அழைத்தாருன்னு
अरे खाना वो सजा सो बेटा अरे शैतान की अरे मोबाइल की है अरे नबल भाई के वरम बोदी निबल लगना पुड़िंगी निकरांगो புடிங்கி கத்த கட்டிங்கற है इरकेटम வணக்கம் பாய் खुदा हाफिज யார் சொந்தகாமி अरे अभी नहीं मालैकुम सलाम ஓ அச்சா अस्सलाम वालेकुम வணக்கம் பாய் इरकेटम ஏமா எல்லாம் சௌக்கியமா இருக்கறாங்களா எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்கப்பா எல்லாம் காலூர்ல இருக்கறாங்களா अरे मोबाइल के திருவண்ணாமலை கோபுரம் முட்டோ அவங்க கேக்குறா நீங்க கேக்குறா ஓ என்ன கேக்குற நான் முக்காவூர்ல இருக்கறேன் इरकेटम சரி பாய் ஏமா இந்த ஓதாங்கற மேலே போய் இந்த செல்பத்தூர்ல தூள் ஏய் இந்த ஓலூர் போற வண்டி ஃபுல்லா எப்படி இருக்கடா பாய் கேவா கேக்குறது நியாயமா கேக்குறது இல்லையா கே बेटा ஊத்தங்கர் மேல வந்து अच्छा திருப்பத்தூர் மேல போயிட்டு अच्छा சேலம் போற வண்டி போயிடுச்சா ஓ வேலூர் போல வேலூர் போற பஸ் போயிடுச்சா இர்கேட்டம் ஏம்பா நிம்ல நம்ம போன வருஷம் பார்க்கும்போது எல்லாம் தட்டடியா இருந்தீங்க ஆமா ஏன் இந்த வருஷம் பூரா இடிச்சு போயிட்டீங்க நீனா பாய் ஏய் மழை இல்லாத காரணம் अच्छा கஞ்சிக்கு கொஞ்சம் தடுமாட்டோம் या अल्लाह அதனால கொஞ்சம் இப்படி இருக்கிறோம் अरे शैतान उनकी साबत के लिए नहीं है अल्लाह सावरिंगो யா अरे नबे भाई तोप मेले வந்து பாரு சரி अरे அவத்துக்கினே கிரேக்கறா அவுத்துக்கினு अच्छा முறுக்கினே கிரேக்கறா ஹை அவுத்துக்கிற முருங்கங்கீரை அது இல்லாத அர்க்கீரை சிற்கீரை அம்மா மொல்கீரைக்கிறாயோ அம்மா எங்க முளைக்க இருக்கிறா நீனா சொல்றா கீழே பண்ணக்கீரை முளைக்கீரை அச்சா இந்த தலையில பிடிக்கிறது வந்து ஒரு சட்டில போட்டு சுனித்துங்களோட தண்ணி பசங்கள சுண்டு வச்சு சாப்பிட கூடாதா இருக்கட்டும் ஏம்பா இப்போ நம்மளுக்கு ஒரு பொம்பளை வேணுமே பொம்பளையா அச்சா எதுக்கு வேலை பண்றதுக்கோ இருக்குதா ஏ बेटा ஏயா பொம்பளைய கூட்டிட்டு போய் வேலை பண்றதுக்கு அது இதுவா அரே சைத்தான் நம்ம தோப்புல மாங்காய் குஞ்சா இருக்கறதி மாங்காய்க்கு அது குஞ்சு அரே மாப்ளே பண்ணி எல்லாம் புட்டு தூங்குவாயோ மாங்காய் பிஞ்சியா அச்சா அதுவா இருக்கறதுக்கு இங்க ஒரு பொம்பளை வேணும் சரி ஓ பெண்ணா வேணும் பொம்பளைக்கு அப்படியே சின்ன பசங்க கூட்டி போய்
अरे उनकी बुद्धि किधर है? या अरे पसले गुडी पर सोपले उठा कोलाई तुकी खेलाले मार गया சரி अरे खिले की उठा खल्ले अच्छी मंगा एला खाया मत அப்புறம் मार गड्ले वेला पमाटेना कोहनुदी का सोना அப்படினா நம்மளுடைய காசு ஓ போடு உங்க வீட்டு காசு செலவாகுது அதுக்கே பொம்பளை குட்டி வந்தா அந்த கிளையில ஒரு கால் சரி இந்த கிளையில ஒரு கால் வச்சு மேலே இருந்து மாங்கா குட்டியா தூக்கில விட்டு நம்ம பாய் என்ன பண்ணு சரி கீழே பெருக்கிட்டு மேலே அதாவது பாத்து ஏயா மாங்கா பிக்கி மேல இருந்து கஷ்டப்பட்டு அறுத்து போடுது அச்சா அது கீழ இருந்து பாக்கிறதுக்கு மேலனா கலர் டிவியா ஓடும் அரே சைத்தான் ரெண்டு பக்கம் ரெண்டு காலை வச்சு பொம்பளை புள்ள வேலை செய்து சரி தப்பி தவறி விழிக்கினே விழுந்தா கையில புடிச்சிக்கலாமா வலிக்கினே விழுந்தா அச்சா பேட்டா அதுக்கு சொல்றாங்க ஓ ஏ பாய் நம்மளுக்கு சிகப்பு கலர் பொம்பளை வேணும் யா கருப்பு கலர் கருப்பு சொல்லாத நம்மளுக்கு காரணம் மேல வர சரி அரே பேட்டா சிகப்பு கலர் குட்டி வந்து பொம்பளைக்கு 50,000 கூலி தரேன் உனக்கு 30,000 கமிஷன் தரேன் ஓஹோ தப்பி தவறி கருப்பு கலர் குட்டி வந்து பொம்பளைக்கு 2,000 கூலி தரேன் உனக்கு 20 ரூபாய் கமிஷன் தரேன் அந்த 20 ரூபாய் எடுத்து போய் என்ன பண்ண முடியும் நிம்மல் ஹோட்டல் மேல போய் நாய் சுத்த நெக்ஸ்ட் போய் ஏதோ ஒரு சூத்த நக்கற போயா சரி பாய் சரி நம்ம நாட்டு பொண்ணு ஒண்ணு இருக்கு अच्छा அந்த பொண்ணை கூப்பிட்டு வரேன் அந்த பொண்ணு பிடிக்குதான்னு பாரு जल्दी पूछो ரைட் अरे भाई ஓய் इधर आओ ஏயா போவுட்டு கூப்பிடுறேன் तुम्ही पास मेरा का थोड़ा संदेह आता है ஏயா தொலைல சந்தேகம் कोने मेले नहीं मेले इनकी डलू எம்எல்ஏயா निम्मल எத்தனை வருஷமா இந்த வேலை பாக்குறீங்க என்ன வேலை குட்டி வைக்கிற வேலை ஏதோ வேலைக்கு அவசரத்துக்கு கூப்பிடுறேன் ஏதோ வேலைக்கு அவசரத்துக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி ஆளு ஏதோ ஒன்னு செட் பண்ணி அனுப்பலாம்னு பார்த்தா अच्छा अच्छा புரோக்கர் ஆகிட்டியே பரவாயில்லையா अच्छा बेटा जल्दी बुलाओ ரைட் चल जाओ अरे भाई ஏயா போவுட்டு கூப்பிடுறேன் कुटी की बार है ஊட்டிக்கு இல்ல கொடைக்கானலுக்கு இல்ல ஆட்டுக்குட்டைக்கு போறேன் अरे भाई पिया पुड़ी ஏய் பாய் பி நாத்து அடிக்கையா अरे नंबर बेका पुड़िया ரைட் देखो तू शैतान लड़की का जल्दी आना का बोल रहा टाइम होता घर में जाना बेटा அப்படினா अरे इनकी वेले की तू जल्दी फुबले कुपड़ू ரைட் கூப்பிட்டு अच्छा வந்துறீங்க चलो चलो அம்மா தாளம் அடிக்கிறேன் இருக்கிறேன் பாட்டி ஒரு பெண் இருக்கிறேன் இல்ல மரியாதை இல்ல உனக்கு அப்படி இருக்கிற நீ இல்லம்மா நம்ம நடந்து வந்தான் நிமல் பாட்டு வந்து சூத்ர காலை விட்டு ஏய் யார் சூத்திர காலை விட்டனா अच्छा अच्छा चल
கூப்பிடுறாங்க ஆயா கூப்பிடுறாங்க अरे मोबाइल के कांस्टेबल कुटी போகும் अरे बबले कुटी वाला சொன்னாங்களே குடி வந்தீங்க எங்க இருக்குது இதோ பாரியா इधर भी खड़ो मैं भी देख रहा हूं देख अच्छा भैया चला देख अरे भाई निबल कितने नंबर भाई ना केटा ஒண்ணு செகப்பு கலர் கேட்டா இல்ல கருப்பு கலர் கேட்டா அது என்னயா கருப்பு மில்ல செகப்பு மில்ல பொம்பளை புது கலர் லேட்டா கண்ணும் தெரியல கன்றாவும் தெரியல ஓ கண்ணாடிய தொடச்சிட்டு மாட்டியா अरे बेटा नंबर की கண்ணு கொஞ்சம் చాలా అవసరం யா கொட்டா அவசரம் இல்லையா அதில கண்ணாடி மேல மங்கள் தெரா யா மங்கா யா தெரியறதுல கண்ணாடில மங்கள் தெரியறதில்ல கண்ணாடில மங்கள் தெரா தொச்சி பார்க்கலாம் தொடி தொடி கன்றாவி अरे बेटा இந்த கண்ணாடி வாங்குன புடிச்சல நம்ம ஹீரோ போட்டோ ஓட்டு யா காஞ்சி போடா ரெண்டு ஓட்டறது அரே இந்த காலை தூக்கி மேலே ஓட்டு கையில புடிச்சி முறுக்குனா புட்டி புட்டி புட்டின்னு போவாங்க புட்டி புட்டி இல்லையா ஹீரோ வண்டா அது வண்டி அது ஓட்டுனா முருங்க மரத்துல 3 வாட்டி ஓட்டா சரி வேப்ப மரத்துல 4 வாட்டி ஓட்டா லாரியில 7 வாட்டி ஓட்டா யா பாய் ஒண்ணாகல நம்ம ஒண்ணு மேல வண்டி ஓட்டி போச்சு சரி அணில இருந்து கண்ணாடி கழட்டிட்டாங்க இப்ப தூசு உள்ளதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பெர்ஃபெக்ட் ஓகே ஐ அம் சப்ளட் பிச்சிங் யூ கேன் கோ ஏயா ஓ இப்போ என்ன சொன்னீப்பா நான் தனியா பேசுறேன் பையா நீ தனியா பேசுகிறீ நான் போறேன் அச்சா சரி இப்போ எனக்கு குடுக்குறேன்னல இப்போ மாப்பிள் காசு குடுக்குறேன்னல கமிஷன் அந்த கமிஷன் குடியா भाई ஏமாந்தா நமக்கு ஆப் குடுறீங்க வாயா யா பொம்பளை குட்டி வந்து முன்னால நிக்க வச்சிட்டு நிமல் பாட்டி நமக்கு பணம் வாங்கி நீ போனா இந்த பொம்பளை வந்து நம்ம தோப்புல வேலை செஞ்சு நமக்கு எப்படி தெரியும் அதுக்கு பாய் என்ன பண்ணுது இந்த பொம்பளை குட்டி போய் நம்ம தோப்புல விட்டு ஒரு வாட்சி 2 வாட்சி 2 வாட்சி 3 வாட்சி பாய் வேலை பண்ணி பாக்கு யா ஏமாந்தா 4 வாட்டி கூட பண்ணுவியே அரே சைத்தான் நம்ம தோப்புல மாங்கா குஞ்சா இருக்க வச்சி பாக்குது ஓ மாங்கா பிஞ்சி அச்சா பொம்பளை வேலை செஞ்சா நிம்மதிக்கு கம்சன் தரம் இல்ல குச்சி உதய தரம் நான் கொண்டாடி இல்ல குச்சி கூட உதப்பா குச்சி கூட அச்சா சரி ரைட் இப்போ இருக்குடா चलो 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 ஏனா வேலை கூப்பிட்டியே யார் கூப்பிடுறீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு பாய் வந்திருக்காரு எப்பவும் இப்படி ஒரு காய் சாப்பிடுறாரு ஆய் இல்லம்மா பாய் வந்திருக்காரு ஆய் வந்து ஆமா பாய் சாப்பிடுறாரு சரி பாய் தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு மனிதனை பார்த்த உடனே வாங்க ஐயா வணக்கம் வாங்க சார் வணக்கம் அவர் பண்பாடு சரியா அவர் வணக்கம் வச்சிடலாமா ரைட் அழகான ஒரு வணக்கம் வையம்மா பாய் हाय हरे बाय बाय हाय हाय हरे बाय बाय हाय हाय नक्कू बाय ஏயா உன்னை தூக்கி போயிட்டு பைபர்சல் போடா अरे बबला कुटी வந்திருக்கிற பெரிய சைத்தான் யா நம்ம தோப்புல 1000 பேர் வச்சு வேலை வேலை செய்யுது நம்மள பார்த்தா வக்கம் இப்படி சொல்லுது இல்ல இப்படி சொல்லுது சரி இந்த பொம்பளை ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்துட்டு ஒன்னுக்கும் சொல்றாயா வாவ் சரி ஏமா இந்த பாய் நம்ம இவ்வளவு கோவப்படுறாரு எப்படிமா வணக்கம் வச்ச இல்ல வா பாய் வணக்கம் சொன்னேன் வணக்கம் வச்சது ஏதோ தவறா நான் வணக்கம் வச்சு தப்பு இருக்கீங்க ஆமா ரெண்டு பேரும் சேர்த்து நில்லுங்க ரைட் मेरा पास खड़ो भाई ஏய் இங்க இல்லையா इधर भी नहीं इधर भी आओ हां तू भी खड़ो मा அரே பாய் பாய் அரே பாய் பாய் हाय हाय ये चल தமிழ்நாட்டுல முதல்ல பணம் கொடுத்து நக்கற பாய்ன ஒருத்தர் இந்த வேலை ரொம்ப புதுசா இருக்குது நிம்பல் முன்னால நக்குது நம்ம 2025ல நக்குது கன்றாவி நீயே ரெண்டு பக்கமும் நக்கிக்கோ अच्छा बेटा चलो चलो பாய் हाय வேலை கூப்பிட்டியே எங்கடி வேலைம்மா குஞ்சர் கடிமா யாரு இங்க अरे मां डबल कुंजे निम्बल खेदिले नम्बे तोपले मांगा पिंजर करती अच्छा कुंजे निम्बल कादे ஓ சரி अच्छा மாங்கா தோப்புலயே மாங்கா பிச்சை எடுக்கிறோம் இது யாரு வேலை செய்யறது तू भी जंगल में काम करो मैं अंदर में खाना पकाता हूं இல்ல நீங்க மேல வந்து தோப்புல வேலை செய்யுங்க நான் கீழ இருந்து உங்களுக்கு பாட்டு சொல்றேன் அப்படியா ரெண்டு பேர் தோப்புல வேலை செய்யறமே சரி வேலை செய்யும் போது
ஆகுதுமா அது வேலையே ஆகும் சரியா பொழுதும் போகும் நேரமும் ஆகும் ஒரு பாட்டு பாடலாமே मेरा गाना में अरे भाई हमारा भाषा में गाना फरका तुम எங்க பாஷையில உனக்கு பாடுறே மா நல்லா பேசிப்பா இல்ல எங்க பாஷையில உனக்கு பாட்டு சொல்றேன் முடியல चोली के पीछे क्या है चोली के पीछे चुंगली के नीचे क्या है चुंगली के नीचे है चोली के दिल है हमारा चुंगली के दिल है मेरा मेरा दिल आया तुम्हें आया है ये कुकु அது இல்லம்மா அது பாட்டுல குக்கு குக்கு சொல்றது யார குக்கர் பாத்தாங்க பிடிக்கல இது பிடிக்கல பாட்டு ஓ கனவுல பாட்டுமா ஏ கம்பே கவுரே நிறுத்தி விட்டுதே பெங்களூர் கட்டினத எது மறந்து விட்டுதே அண்ணா சாம்பார் இட்லி தித்து புப்பூர் என்றாரே சைக்கிள் லாரி பஸ்கள் எல்லாம் மேல் பட்டாரே நிம்ம மேல் பட்டாரே ஏவோ எப்ப மைமேல் படுறாங்க ஏவோ யார் படுற மைமேல்ங்களா அது இல்லம்மா இங்க இருந்து பெங்களூருக்கு போறாங்க அங்கே வேலை செய்யற அவசரத்துல அண்ணா சாம்பார் இட்லி தின்றாங்க அவங்க வைக்கிற காற்றுக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் நிக்கிறது எல்லாம் புருப்பூர் தான் இது உனக்கு பிடிக்கல ಒಂದು ತಿಂಗಳು ಬೊಮ್ಮಕ್ಕೆ ನೆಲ್ಲೆ ಉಲ್ಲಾಕ್ಕೆ ಉಚ್ಚಿಟ್ಟ ಮಲ್ಲಾಕ್ಕೆ ಮಾಲಿಕೆ ಹೂವನ ತೊಟ್ಲಮ್ಮ ತೂಗಿ ಅಮ್ಮಾಡಿ ಮೇಡ ಮಾಲಿಗೆ ಓ ದೂರಿ ಕಂದ ಮಗನೇ ಒಂದಾಳ ಕೊಪ್ಪಿ ಅದು ಪಾಠಕ್ಕೆ ಚುಚ್ಪಾಲ ಕೈ நம்ம பார்க்கும் போது இங்க வந்துருச்சா அதுக்கு மேல அங்க படுத்துறீங்க இல்ல பாட்டு பிடிக்கவே இல்ல தெலுங்கு బంగారు గూడు పెట్ట వచ్చనండి ఏ పప్ప ఏ పప్ప ఏ పాప హప్ హప్ సప్ 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 பாட்டு அப்படியே போய் டவுன்ல வருதுமா யாரும் சப்பல் பண்ணா சப்பல் பண்றேனே யாரும் முடிக்க போறியா இங்கிலீஷ் அது நல்லா இருக்கும் அச்சா இங்கிலீஷ் அது பாடு I want to spend this fine lady. What is the word? தமிழ்நாட்டிலே நல்ல தமிழ் மொழியிலே நல்ல பாட்டு பண்ணா எல்லாருக்கும் புரியும் சிந்து பையிலே பாட்டுமா லாஸ்ட் பாட்டு நான் ஒரு சிந்து பாத்ரூம் சந்து நான் ஒரு சிந்து பாத்ரூம் சந்து நாட்டம் பொறுக்கவில்லை அடி டப்பா இருந்தும் தண்ணி இருந்தும் கழுவ முடியவில்லை ஒத்திய கழுவ முடியவில்லை கழுவாத சூத்திக்க என்னென்ன பேரு இது காஞ்சி போன பின்னால பேசுறது யாரு சாராத்தி எனக்கு சொல்றமா अच्छा अच्छा இருந்தாளா நான் ஒரு பெண்ணாக வந்தேனே நான் யார் என் பேர் என்ன ஊர் என்ன யாருக்கு மனைவி எந்த நாட்டு சண்டவள் என் பேர் என்ன தெரியுமா तुम्हारा गांव कहाँ है तुम्हारा बाबा मम्मी कौन है तुम्हारा नाम क्या है बोलता है बोलो बेटी तमिल பேசியா अरे वाह नंबर की नंबर बाड़ी बाड़ी में खोल के वचीगा
தோல் கடை வச்சுக்கிறேன். அதே என்ன தோல் தெரியுமா? இந்த பக்ரா செம்படா தோல் சொல்றேன். அதேமா 2 தோலும் மிக்ஸ் பண்ணி செம்படிக்காக தோல் வச்சு அதுதான் பக்ரா செம்படா தோல். அதே ஆட்டு தோல்மா அதுல செருப்பு தைக்கிறான், சாயங்காலம் ஒரு பூ தைக்கிறான். வீட்டுலயே ஒரு பூ சரியில்லை, புள்ளிங்க உருக்கி போனா சாப்பிட்டு கேக்குது. அதுக்கு என்ன கொண்டு போய் தரணும் நம்மளுக்கு. அதனால செருப்பு கடை பக்கத்துல அது சூப்பு விற்கிறான். அந்த சூப்பு விற்கிறான். அவங்க பாப்பால தான் நம்ம 3 நாளா முக்கிறான். அது இல்லம்மா, அவங்க பாப்பா வந்து இது மாதிரி இருக்கிறா, மேடு மேடா இல்லம்மா அந்த மாசத்துல இருக்குது. இந்த மாசம் என்ன மாசம் புரட்டாசி மாசம் இல்லம்மா கர்ப்பமா இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த பக்கம் இன்னைக்கு போல அந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் வந்தா நீங்களே நம்ம பார்த்துட்டா. ஆமா, அது மேல ரோட் மேல போறத விட்டு ரூட் மேல மாத்தி ஏட்டான். யார் யாரு நம்ம இறங்கிட்டா வண்டியை விட்டு. சரி, அப்புறம் அதுக்கு தான் சொல்றான். சரியா? இந்த வந்திருக்கே என் பேர் தெரியுமா? ஊர் தெரியுமா? அருகாமலே இருக்கக்கூடிய தோழி எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும். சொல்றேன். வா.